ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாட்டல் ராதா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் ஒரு மகா குடிகாரனா இருக்காரு. இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு சின்ன பையனும் பொண்ணு இருக்காங்க. இவரு டைல்ஸ் ஓட்டுற வேலையை பாக்குறாரு. டெய்லி குடிச்சிட்டு ரொம்ப ஊதாரியா இருக்கிறதுனால ஹீரோவோட மனைவி ஹீரோவை குடிபோதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுறாங்க. ஹீரோ அங்க போய் திருந்துவாருன்னு பார்த்தா திருந்தாம மறுபடியும் சரக்கு அடிக்க ஆசைப்படுறாரு. ஒரு நாள் மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பிச்சு ஹீரோ வீட்டுக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. பட் அவர் கூட உள்ள சிலர் அவருக்கு சரக்கு பட்டலை ஞாபகப்படுத்தி குடிக்க கூட்டு போயிருந்தாங்க. இதனால ஹீரோனி தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த சமயத்துல குடிய விட முடியாம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ சரக்கு அடிக்காம இருந்தாரா இல்லையா, தான் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கண்டென்ட் தான் மிகப்பெரிய பிளஸ். இன்னைய சூழ்நிலையில குடிப்பழக்கத்தால ஒவ்வொரு குடும்பமும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. குடிபோதை மறுவாழ்வு மையம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத படத்துல ரொம்ப டீட்டெயில்டா காமிச்சிருந்தாங்க. மறுவாழ்வு மையத்தில் நடக்கிற காமெடி எல்லாமே படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு காமெடி டிராமா மூவியா இருந்தாலும் இந்த படத்துல உள்ள சில எமோஷனல் சீன்ஸ் நல்லா கனெக்ட் பண்ணிருக்கு. அதுலயும் ஹீரோவோட மனைவி செத்து போக நினைப்பாங்க. அந்த சீன்லாம் படத்துல நல்லா இருந்துச்சு. படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. அவரோட டைலாக் டெலிவரி, சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாமே படத்துல அல்டிமேட்டா இருக்கு. ஹீரோயினியும் தன்னோட நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்திருக்காங்க. ஹீரோ ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோனி மேல சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிட்டு வருவாரு. அந்த சீன்லாம் ஹீரோனியோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல ஜான் விஜய்க்கு ஒரு சூப்பரான கேரக்டர் கிடைச்சிருக்கு. அந்த கேரக்டரை அவர் பிரமாதமா பண்ணிருக்காரு. படத்தோட ஒரு சீன்ல ஜான் விஜய் ஹீரோ கிட்ட, நான் யாரு, நான் எதுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையத்தை ஸ்டார்ட் பண்ணேன், நான் லைஃபோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்னன்னு ஹீரோ கிட்ட சொல்வாரு. அந்த சீன்லாம் அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோ குடிய விடணும்னு நினைப்பாரு. அந்த நேரம் ரெண்டு குடிகார மட்டைக ஹீரோவை ஒயின் ஷாப்க்கு கூட்டு போய் குடிக்க வைப்பாங்க. அதுல ஒரு குடிகார மட்டை தான் பாரி இளவழகன். அவரோட ஆக்டிங்கும் கெட்டப்பும் படத்துல பக்காவா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் பரவலாம இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள பாட்டு அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இல்ல. படத்தோட ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு சில காமெடி ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. அதுலயும் ஹீரோ மறுபடி குடிச்சிட்டு தன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுவாரு. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. இதை தவிர இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவும் இல்ல. தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல குரு சோமசுந்தரம், சஞ்சனா, ஜான் விஜய், பாரி இளவழகன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.